யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நமது ஆண்டவரை பொறுத்தவரையில் அவர் நம்மை ரொம்பவும் நேசிக்கிறவங்க. நாம் அவருடைய வழியில் அவரை நெருங்க நெருங்க நம்மை உருவாக்குகிறவராக செயல்படுவார். எப்படி தெரியுமா? அதாவது ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும் வண்ணமாக பாடுவது, போதிப்பது, வசன ஆராய்ச்சி, இன்னும் ஒருபடி மேலாக வரங்கள்னாலும் வல்லமைகள்னாலும் நம்மை பயன்படுத்துவது. எனவே கண்டிப்பாக சொல்லலாம், அவரோடு வாழும் பிள்ளைகளை மற்றவர்களோடு ஒப்பிடும்போது அவங்க கண்டிப்பாக வித்தியாசமானவர்கள் தான். ஆனால் இதை தேவ பிள்ளைகள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதில் சில பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் நல்லா பாடுறேன், நான் ப்ரேயர் பண்ணால் விடுதலை கிடைக்குது, நல்லா பேசுகிறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்படின்னு தங்களை மெச்சி எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியல்ல, இவை ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஒரு துவக்க புள்ளி, ஒரு அஸ்திபாரம் தான். ஆனால் இதை நீங்கள் தொடக்கத்தையே இப்படி நினைக்கும் போது அதோட அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முடித்து கொள்றீங்க. இதில் சில பேர் அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. உவமையில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாமல் பத்திரமா வச்சிருக்கிற நபர்கள். அப்போஸ்தலர் 12:23 பார்க்கும்போது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான் அப்படின்னு பார்க்கலாம். ஏரோது பிரசங்கிக்கிறார். மக்கள் அவரை புகழ்ந்தபோது அவர் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை செலுத்தாதபடியினால தண்டிக்கப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தரும் அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர் நாமம் மகிமைப்படுவதற்காக. நீங்க அந்த ஆசீர்வாதத்தில் நான் என்ற எண்ணத்தை செலுத்தும் போது உங்க ஆசீர்வாதம் தடைபடுது என்பதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு வரங்களை பெற்ற பிள்ளைகள் கூட இந்த பெருமையினால விழுந்து போகிறாங்க. ஆண்டவர் தருகிற தாளந்தை அவர் சித்தத்தோட ஏற்ற நேரம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது அளவில்லாதது. துவக்க நிலைமையிலேயே பெருமையினால் விழுந்து போகாதீங்க. ஒரு செடியில் ஒரு பூ வருது, அது காயாகுது, கடைசியாக கனி கொடுத்து பயன்படுத்தப்படுது. ஆனால் நாம் கனி என்கிற அனுபவத்தை பெறும் முன்னாடி பூவாக மலர்ந்ததும் பெருமையினால் கருகிவிடக்கூடாது. பூ பார்க்க மட்டும்தான் அழகாக இருக்கும், பயன்படாது. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் தாளந்தை தரும்போது அதற்குரிய சாந்தத்தோட உங்கள் நல்ல நடக்கைகள்னால அதை காண்பீங்க. மகிமை என்பதும் கனம் என்பதும் ஆண்டவருக்கு மட்டுமே உரியது. உங்களை நீங்களே மிஞ்சி நினைத்து ஆசீர்வாதங்களை இழக்காதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.